ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தர்ஷன் அவங்க செஞ்ச ரெசிபி தான். வரகரிசி குஸ்குஸ் ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். இதில் வரகரிசியை வச்சு ரொம்ப அசத்தலாக செஞ்சுருந்தாங்க. இது கூட ஹம்மூஸும் சேர்த்தே செஞ்சுருந்தாங்க. இப்போ 2 ரெசிபி இதில் செஞ்சுருந்தாங்க. இதை நம்ம கிச்சன்லேயும் ரொம்ப சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போது முதல்ல வரகரிசியில் இந்த டிஷ் செஞ்சிடலாம். இப்போ 50 கிராம் வரகரிசியை ஒரு பவுலில் சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு இது மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமே இது வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதை தண்ணி கூடவே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுமே ரொம்ப சீக்கிரமே இது வெந்துடும். இப்போ ஒரு கொதி தான் வந்துடுச்சு. 5 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இது தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ரைஸை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு இது கூட 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்துருக்கேன். நான் பச்சை கடலை தான் எடுத்திருக்கேன், அதனால் வறுத்து விட்டுறேன். நீங்கள் வறுத்த கடலையாக இருந்தால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இது நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோம். இதுக்கும் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவு டேஸ்ட் இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம சாதம் நல்லா ஆறி வந்துடுச்சு. வரகரிசி சாதம் அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கொண்டக்கடலை, நிலக்கடலை, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் சேர்த்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒன்றோட ஒன்று தண்டாமல் நல்லா உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு மாங்காய் துண்டுகள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வரகரிசி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ ஹம்மூஸ் செஞ்சிடலாம். ஹம்மூஸ் செய்கிறதுக்கு 50 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு இது தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். ஓவர் நைட்டு ஊறி வரணும். ஊறினா தான் ஹம்மூஸ் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா வேகிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடும். ஓவர் நைட் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊறின கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி கொதித்து நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஹம்மூஸ் செய்கிறதுக்கு இந்த கொண்டக்கடலையும் வேணும், இந்த வடித்த தண்ணியும் வேணுங்க. தண்ணியை கீழே கொட்டிட வேணாம். கொண்டக்கடலையை ஆற வச்சிடலாம், தண்ணியும் ஆற வச்சிடலாம். இருக்கட்டும் ரெண்டுமே. இப்போது தகினி செய்கிறதுக்கு தகினி சேர்த்து தான் நம்ம ஹம்மூஸ் செய்யணும். தகினி நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால வெள்ளையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு பேனில் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு நல்லா பவுட்ராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரைஞ்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம கொண்டக்கடலையில் உள்ள தோல்கள்லாம் நீக்கிட்டு தான் நம்ம சேர்க்கணும். நீக்கி சேர்க்கும்போது தான் நல்லா ஹம்மூஸ் ஸ்மூத்தாக வரும். இது எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 பூண்டு பற்களை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலை வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ லெமனோட விதைகளை எடுத்துகிட்டு இதில் 4 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஓட விட்டலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச தண்ணி இருந்துச்சுல, இப்போ இது தேவை. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடணும் இந்த மாதிரி. இப்போ ஹம்மூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது ஒரு கொட்டாச்சி எடுத்துருக்கேன். தேங்காயை உடைச்சிட்டு மீதமுள்ள கொட்டாச்சை இந்த மாதிரி பின்னாடி உள்ள தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை கறிக்கிடலாம். கறிக்கிட்டு இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ளே நம்ம ரைஸை வச்சிடலாம். வரகரிசி சாதம் எடுத்தோம்ல அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இது மேலே நம்ம ஹம்மூஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல அது இது மேலே வச்சிடலாம். ஹம்மூஸை 2 டீஸ்பூன் எடுத்து மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு மாங்காயில் கீரல் போட்டு உப்பு மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே மாங்காய் எச்சில் ஊறுதில் இதை எடுத்து இந்த ஓரங்களில் இந்த மாதிரி வச்சிடலாங்க. வச்சுட்டு கொஞ்சம் மாங்காய் துண்டுகளும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகளையும் இது மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, வரகரிசி குஸ்குஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஊர் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இருக்கும்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.